விவசாயிகளின் நலனையும் தமிழ்நாட்டின் எதிர்கால வேளாண் வளர்ச்சியையும் மையமாக கொண்டு வேளாண்மை கொள்கைகளை வடிவமைப்பதே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையிலான இந்த மக்கள் அரசின் நோக்கம். தயாரிப்பதற்கு முன்னதாக விவசாயிகள், விவசாய சங்கங்கள், வேளாண் வல்லுநர்கள் மற்றும் வேளாண் சார்ந்த பல்வேறு நிறுவனங்களின் பிரதிநிதிகளின் கருத்துக்களை பெற ஆலோசனை கூட்டங்கள் நடத்துமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார்கள். அதன் அடிப்படையில் இதுவரை 4 மண்டல அளவிலான கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன. சென்னை தவிர இதர 37 மாவட்ட விவசாயிகளின் கருத்துக்கள் சேகரிக்கப்பட்டு மாண்புமிகு முதல்வர் அவர்களின் பார்வை கொண்டு செல்லப்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக சென்னையில் இன்று இந்த கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த சிறப்பான கூட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள மாண்புமிகு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு கைத்தறி துணிநூல் மற்றும் கதர்த்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு பால் மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு நிதி திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு சுற்றுலாச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல மாநில அளவில் இன்று சென்னையில் நடைபெற்றிருக்கும் இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் பங்கேற்று தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க உள்ள சிறப்பு பிரதிநிதிகள், விவசாயிகள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள், தமிழ்நாடு இயற்கை வேளாண் கூட்டமைப்பு பிரதிநிதிகள், கரும்பு விவசாயிகள் சங்க பிரதிநிதிகள், தமிழ்நாடு விவசாய இடுபொருள் விற்பனையாளர் சங்க பிரதிநிதிகள், தோட்டக்கலைத்துறை பிரதிநிதிகள், விதை உற்பத்தியாளர்கள் பிரதிநிதிகள், வேளாண்மை பொறியியல் துறை பிரதிநிதிகள், வேளாண் வணிகர்கள், வேளாண் ஏற்றுமதியாளர்கள், உழவர் உற்பத்தியாளர் குழு பிரதிநிதிகள், மதிப்பு கூட்டு பொருள் உற்பத்தியாளர்கள், அரிசி பருப்பு ஆலை உரிமையாளர்கள், பருத்தி உற்பத்தியாளர்கள், பாசன நீர் உபயோகிப்பாளர் சங்கம், கைத்தறித்துறை, காதி பணி வாரிய பிரதிநிதிகள், பட்டு வளர்ச்சித்துறை பிரதிநிதிகள், மகளிர் சுய உதவி குழு பிரதிநிதிகள், முட்டை உற்பத்தியாளர்கள், பால் உற்பத்தியாளர்கள், மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை பிரதிநிதிகள், சிறு தொழில் கூட்டமைப்பு பிரதிநிதிகள், தமிழ்நாடு உணவு பதப்படுத்தல் மற்றும் வேளாண் ஏற்றுமதி ஊக்குவிப்பு கழக பிரதிநிதிகள், நபார்டு மற்றும் வங்கித்துறை பிரதிநிதிகளுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இக்கூட்டத்தினை சிறப்பாக ஏற்பாடு செய்து இக்கூட்டத்தில் கலந்துண்டுள்ள வேளாண் உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு செயலாளர் உள்ளிட்ட அனைத்து துறை செயலாளர்களுக்கும், சர்க்கரை துறை ஆணையர் உள்ளிட்ட அனைத்து துறை தலைவர்களுக்கும், பல துறை சார்ந்த அலுவலக பெருமக்களுக்கும், பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உழவர் வாழ்ந்தால் உலகம் வாழும் என்பது வெறும் பழமொழி அல்ல, அது தமிழ்நாட்டின் உயிர் மூச்சு. நம் விவசாயிகளின் வியர்வையால் விளைந்த மணிகள் மக்களின் உணவு தேவை நிறைவு செய்கின்றன. அத்தகைய பெருமை கொண்ட நம் விவசாயிகள் விளைச்சல் பெருகிட, வருமானம் உயர்ந்திட அவர்களுக்கு வேளாண் இடுபொருட்கள் தொடங்கி நீர்ப்பாசன வசதி, இயற்கை வேளாண்மை, இயந்திர பயன்பாடு, சந்தை வளர்ப்புகள், பயிர் காப்பீடு, விலை பாதுகாப்பு வரை எண்ணற்ற திட்டங்களை வகுத்திடும் வகையில் அனைத்து தரப்பினர் கருத்துக்களையும் கேட்டு அதற்கேற்ப வேளாண்மை நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்பட உள்ளது. தமிழகத்தின் மண்வள மேம்பாடு, நீர் மேலாண்மை, வேளாண் சந்தை சீர்திருத்தங்கள், வேளாண்மையில் இளைஞருக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துதல், பயிர் உற்பத்தி திறன், விவசாயிகளின் விளைபொருட்கள் விலை பாதுகாப்பு, நவீன வேளாண் தொழில்நுட்பங்களின் பரவலாக்கம், கால்நடை பாதுகாப்பு, பால் வளம், மீன் வளம், வேளாண் சார்ந்த தொழில்கள் ஆகியவற்றிற்கு இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கையில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட உள்ளது. வேளாண் நிதிநிலை அறிக்கை சமைப்பதற்கு முன்பாகவே விவசாயிகள் நலனில் எப்போதுமே தனி அக்கறை கொண்ட நாம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காவிரி டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் குறுவை சாகுபடி ஊக்குவிக்கும் வகையில் 134 கோடியே 83 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குறுவை சிறப்பு திட்டத்தை அறிவித்துள்ளார்கள். மேலும் கடுமையான நிதி நெருக்கடியிலும் விவசாயிகளின் கோரிக்கைகளை கனிவுடன் பரிசீலித்து ஆட்சி பொறுப்பேற்ற 50 நாட்களில் 14,43,000 விவசாயிகள் சுமார் 6,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பயிர்க்கடனை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார்கள். நம் அரசு பொறுப்பேற்ற பிறகு மாநிலத்தின் உணவு தேவை நிறைவு செய்யும் பொருட்டு 2026-27 ஆண்டிற்காக 131,36,000 மெட்ரிக் டன் உணவு தானிய உற்பத்தி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு அதனை எட்டுவதற்கான பல்வேறு முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சாகுபடி பரப்பை விரிவுபடுத்துதல்,
பயிர்களின் உற்பத்தி திறனை உயர்த்துதல், நவீன தொழில்நுட்பங்களை ஊக்குவித்தல், வேளாண் இயந்திரங்களின் பயன்பாட்டினை அதிகரித்தல் மற்றும் நிலையான வேளாண் நடைமுறைகளை பரவலாக்குதல் ஆகியவற்றின் மூலம் இந்த இலக்கை அரசு அடைய தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலான இந்த அரசு விவசாயிகளின் விளைபொருட்களுக்கும் வேளாண் சார்ந்த தொழில் செய்வோர் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கும் நியாயமான மற்றும் லாபகரமான விலை கிடைப்பதை உறுதி செய்யும் என தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் சந்தை ஏற்றத்தாழ்வுகளின் தாக்கத்தை குறைக்கும் வகையில் குளிர்பதன கிடங்குகள், சேமிப்பு கிடங்குகள் மற்றும் அறுவடைக்கு பிந்தைய உள்கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பிற்கென விவசாய பெருமக்களே, நான் இந்த துறையின் அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு ஒரு விஷயத்தை தொடர்ந்து உணர்ந்து வருகிறேன். எந்த மாவட்டத்தில் சென்றாலும் விவசாயிகள் அரசிடம் பெரிய விஷயங்களை மட்டும் கேட்பதில்லை. தங்கள் உழைப்புக்கு உரிய மதிப்பு வேண்டும், தங்கள் விளைபொருட்களின் நியாயமான விலை வேண்டும், தங்கள் பிரச்சனைகளை யாராவது பொறுமையாக கேட்க என்பதுதான் முதலில் எதிர்பார்க்கிறார்கள். நமது மாநிலத்தின் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்தனி சிறப்புகள் உள்ளன. காவிரி டெல்டாவில் ஒரு வகையான தேவைகள் இருக்கின்றன, வறட்சி பகுதியில் வேறு வகையான மலைப்பகுதிகளில் தோட்டக்கலை தேவைகள் இருக்கின்றன. விவசாயிகளின் பிரச்சனைகள் வேறுபட்டவை. எனவே எல்லாருக்கும் ஒரே தீர்வு என்ற அணுகுமுறையை விட பகுதி சார்ந்த தேவைகளை அறிந்து திட்டமிடும் என்பதே எங்களின் நோக்கம். இன்று உலகம் முழுவதும் வேளாண்மை வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. புதிய தொழில்நுட்பங்கள், செயற்கை நுண்ணறிவு, துல்லிய மேலாண்மை, ட்ரோன்ஸ் பயன்பாடு, காலநிலை முன்னறிவிப்பு, நீர் மேலாண்மை போன்றவை விவசாயத்தில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி வருகின்றன. இந்த மாற்றங்களை தமிழ்நாட்டு விவசாயிகள் முழுமையாக பயன்படுத்த வேண்டும். அதற்கான பயிற்சி, வழிகாட்டுதல் மற்றும் ஆதரவை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து வழங்கும். விவசாயத்தில் உற்பத்தி அதிகரிப்பது மட்டும் போதாது, விவசாயியின் வருமானம் உயர வேண்டும். அதற்காக மதிப்பு கூட்டல், பதப்படுத்துதல், நேரடி சந்தைப்படுத்துதல், விவசாய உற்பத்தியாளர் குழுக்கள் FBO, விவசாய உற்பத்தி பொருட்கான ஏற்றுமதி வாய்ப்புகள் போன்றவற்றிலும் அதிக கவனம் செலுத்த வேண்டியுள்ளது. அதேபோல் இளைஞர்கள் வேளாண்மையை விட்டு வெளியேறாமல் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய தொழில் முனைவராக உருவாக வேண்டும். விவசாயம் என்பது இழப்பு தரும் தொழில் என்ற எண்ணத்தை மாற்றி அறிவியல் சார்ந்த லாபகரமான தொழிலாக மாற்றுவதும் நம் அனைவரின் பொறுப்பு. பெண் விவசாயிகளின் பங்களிப்பையும் நாம் மறந்துவிடக்கூடாது. விதைப்பு முதல் அறுவடை வரை, கால்நடை வளர்ப்பு முதல் மதிப்பு கூட்டல் வரை அவர்கள் ஆற்றும் பணி அளவிட முடியாதது. அவர்களின் திறமையை மேம்படுத்தும் திட்டங்களுக்கும் அரசு தொடர்ந்து முன்னுரிமை அளிக்கும். நான் உங்களிடம் முறை கொண்டு வைக்கிறேன். இன்று பேசும்போது உங்கள் ஊரின் பிரச்சனையை மட்டும் சொல்லிவிட்டு நிறுத்தாதீர்கள், அதற்கான தீர்வையும் நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் அனுபவத்தில் வெற்றி பெற்ற சாகுபடி முறைகள் இருந்தால் பகிருங்கள். மற்ற விவசாயிகளுக்கும் அது பயனாக இருக்கும். இங்கு இருக்கின்ற அதிகாரியிடம் நான் கூற விரும்புவது ஒன்று, விவசாயிகள் அலுவலகத்திற்கு வரும்போது ஒரு மனுவாக பார்க்காமல் ஒரு குடும்ப உறுப்பினர் வந்திருக்கார் என்ற உணர்வுடன் நாம் அனைவரும் அணுக வேண்டும். அவர்களின் நேரத்திற்கும் உழைப்பிற்கும் மதிப்பளித்து பிரச்சனைகளுக்கு விரைவான தீர்வை நாம் வழங்க வேண்டும். நாம் அமைச்சராக இருப்பதால் மட்டும் எல்லா பிரச்சனைகளுக்கும் உடனடியாக தீர்வு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு உறுதியை உங்களுக்கு தருகிறோம். நீங்கள் வைக்கும் ஒவ்வொரு கோரிக்கையும் கவனமாக பரிசீலிக்கப்பட்டு சாத்தியமான அனைத்தையும் நடைமுறைப்படுத்த இந்த அரசு உறுதியுடன் செயல்படும் என்று கூறிக்கொள்கிறோம். தமிழ்நாடு விவசாயத்தில் இந்தியாவிற்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். அதை அரசு மட்டும் செய்து முடிக்க முடியாது. உங்களின் அனுபவம், உழைப்பு, ஒத்துழைப்பு, ஆலோசனைகள் அனைத்தும் அதற்கு அவசியம். இந்த ஆண்டு எல்னினோ ஆண்டாக உலக சுற்றுச்சூழல் காலநிலை வல்லுநர்கள் அறிவித்துள்ளார்கள். எல்னினோ பாதிப்பு காரணமாக தென்மேற்கு பருவமழை குறைந்து காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் நீர்வரத்து குறைந்ததன் காரணமாக மேட்டூர் அணை நீர்மட்டம் குறைவாக உள்ளது. இது போன்ற இக்கட்டான சூழ்நிலையில் உங்கள் அனுபவங்கள் எங்களுக்கு மிக சிறந்த வழிகாட்டியாக இருக்கும். மேலும் விவசாயிகளின் பயிர்களுக்கு காப்பீடு செய்வதற்கு குறைந்த காலமே உள்ளதால் விவசாயிகள் அனைவரும் தங்கள் பயிர்களுக்கு தேவையான காப்பீட்டினை உரிய காலத்திற்குள் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த கருத்து கேட்பு கூட்டம் ஒரு சம்பிரதாய நிகழ்ச்சி அல்ல. இது உங்கள் குரலை நேரடியாக அரசின் மேலாண் நிதிநிலை அறிக்கையில் பிரதிபலிக்க செய்யும் ஒரு மக்களாட்சி மேடை. நீங்கள் கூறும் ஒவ்வொரு கருத்தும், ஒவ்வொரு ஆலோசனையும், ஒவ்வொரு கோரிக்கையும் மிகுந்த கவனத்துடன் பரிசீலிக்கப்பட்டு உடனடியாக செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் இந்த நிதியாண்டிலும் மற்றவே படிப்படியாக பின்வரும் ஆண்டுகளில் செயல்படுத்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். எனவே தங்களது மதிப்புமிக்க கருத்துக்கள் மற்றும் ஆக்கப்பூர்வமான பரிந்துரைகளை சுருக்கமாக தெரிவித்து அனைவருக்கும் வாய்ப்பளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.